அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்து திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த காங்கிரஸ் சார்பில் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்து திமுகவுடன் பேச்சு நடத்த காங்கிரஸ் சார்பில் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக காங்கிரஸ் தலைவர் கே.எஸ். அழகிரி, ராமசாமி, கே.வி. தங்கபாலு ஆகியோர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் தேவாவிடம் கேட்டு பெறலாம். தேவா, விவரம் என்ன? திமுக 8 கட்சிகளுடன் நாடாளுமன்ற தேர்தல் உடன்பாட்டை மேற்கொண்டு அந்த 8 கட்சிகளுக்கும் 20 தொகுதிகளை ஒதுக்கி இருக்கிறது. அதில் மிக முக்கியமாக காங்கிரஸ் கட்சிக்கு 10 தொகுதிகளை ஒதுக்கி இருக்கிறது. அதில் ஒரு தொகுதி புதுச்சேரிக்கும், தமிழ்நாட்டில் 9 தொகுதிகள் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த 9 தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்து பேசுவதற்காக பேச்சு நடத்துவதற்கு தனது கூட்டணி கட்சிகளுக்கு ஏற்கனவே திமுக அழைப்பு விடுத்திருந்தது. அந்த அடிப்படையில் காங்கிரஸ் கட்சிக்கும் 7ஆம் தேதி, அதாவது நேற்று, அந்த அழைப்பினை விடுத்திருந்தது. ஆனால் காங்கிரஸ் கட்சி தரப்பிலிருந்து தங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு குழு அமைக்கப்படும் என்றும், டெல்லி தலைமையிடமிருந்து உத்தரவு வந்த பிறகு அந்த குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவை சேர்ந்த உறுப்பினர்கள் நேரடியாக திமுக பேச்சுவார்த்தை குழுவினர் வந்து பேச்சு நடத்துவார்கள் என்றும் தெரிவித்திருந்தார். இன்றைக்கு திமுக காங்கிரஸ் இடையேயான தொகுதி பங்கீட்டு குழு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நண்பகலில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக தலைவர் ஸ்டாலின், காங்கிரஸ் கட்சி சார்பாக இன்னும் குழு அமைக்கப்படவில்லை, இரவுக்குள் குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவுடன் திமுக பேச்சு நடத்துவதுடன் மற்ற கட்சிகளுடனும் படிப்படியாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அந்தந்த கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். தற்பொழுது காங்கிரஸ் தரப்பிலிருந்து ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே.எஸ். அழகிரி, சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் கே.ஆர். ராமசாமி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய முன்னாள் தலைவர் தங்கபாலு ஆகியோரை கொண்ட 3 பேர் கொண்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதாகவும், இந்த குழுவினர் நாளை காலை அண்ணா அறிவாலயத்திலே 11 மணிக்கு திமுக பேச்சுவார்த்தை குழுவுடன் எந்தெந்த இடங்கள் என்பது தொடர்பாக பேச்சு நடத்துவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சிக்கு புதுச்சேரி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, விருதுநகர், சிவகங்கை, தேனி, சேலம் உள்ளிட்ட தொகுதிகள் ஒதுக்கப்படுவதாக உறுதிமொழி அளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் மீதமுள்ள தொகுதிகள் தொடர்பான பேச்சு நாளைக்கு நடைபெற வேண்டும். அநேகமாக நாளைக்குள்ளாகவே திமுக காங்கிரஸ் இடையேயான எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்த பேச்சுவார்த்தை நிறைவு பெறும் என்றும் கூறப்படுகிறது. தேவா, நாளை காலை 11 மணிக்கு இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக குறிப்பிட்டிருந்தீங்க. அந்த வகையில் காங்கிரசுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரசுக்கு அதிகாரப்பூர்வமாக எந்தெந்த தொகுதிகள் வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது? காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை கடந்த 2004 மற்றும் 2009 ஆண்டுகளில் போட்டியிட்ட தொகுதிகளை மையமாக வைத்து காங்கிரஸ் கட்சி தங்களுக்கு வேண்டப்பட்ட தொகுதிகள் என்று 18 தொகுதிகள் அடங்கிய ஒரு பட்டியலை அளித்திருக்கிறது. இதே போன்று ஒவ்வொரு கட்சியும் தாங்கள் போட்டியிட விரும்பக்கூடிய தொகுதிகள் பட்டியல் என்று ஒரு 6 முதல் 7 தொகுதிகளை அளித்திருக்கிறது. காங்கிரஸ் பொறுத்தவரை நீண்ட காலமாக ஒரே தொகுதியில் போட்டியிட்டு வரக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறது. அந்த அடிப்படையிலே அவர்களுக்கு ஏற்கனவே புதுச்சேரி என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுவிட்டது. தமிழ்நாட்டில் உள்ள 9 தொகுதிகள் தான் எந்தெந்த தொகுதிகள் என்று கண்டறியப்பட உள்ளது. கன்னியாகுமரி ஏற்கனவே காங்கிரசிற்கு உறுதிமொழி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் காங்கிரஸ் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, விருதுநகர், சிவகங்கை, தேனி, சேலம் ஆகிய தொகுதிகள் உறுதியாக காங்கிரசிற்கு கிடைக்கும் என்றும் அவர்கள் தங்களது எதிர்பார்ப்பினை தெரிவித்திருக்கிறார்கள். மீதமுள்ள தொகுதிகள் திருச்சி, கடலூர், ஈரோடு, தேனி, ஆரணி, தென்காசி, காஞ்சிபுரம் உள்ளிட்ட தொகுதிகளின் பட்டியலையும் அளித்து அந்த தொகுதிகளில் ஏதாவது ஒன்றையும் தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். எனவே ஒரு சில தொகுதிகள் மட்டுமே இன்னும் இழுபறியில் உள்ள நிலையில் அந்த தொகுதிகளும் நாளை முடிவடையும் என்று எதிர்பார்க்கலாம்.